நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 383வது திருநாமம் விகர்த்ரே நமக. கலியுகம் தொடங்கி 343ஆம் வருடத்தில் உறையூரில் அவதரித்த திருப்பாணாழ்வார் இளமையிலிருந்தே அரங்கனிடம் பேரன்பு கொண்டவராக விளங்கினார். எப்போதும் வீணையும் கையுமாக இருந்தபடி அரங்கனின் புகழையும் நாமங்களையும் பாடி மெய்மறந்து போய்விடுவார். இவ்வளவு பக்தி இருந்தாலும் தன்னை மிகவும் தாழ்ந்தவன் என்று கருதிய திருப்பாணாழ்வார் மிகவும் உயர்ந்தவனான அரங்கனின் கோவிலை மிதிக்க நீச்சனான அடியேனுக்கு தகுதியில்லை என்று சொல்லிக்கொண்டு அரங்கன் கோவிலையே மிதிக்காமல் காவிரி கரையில் நின்றபடி அரங்கனின் நாமங்களை இசையோடு பாடி வந்தார். ஒரு நாள் திருப்பாணாழ்வார் காவிரி கரையில் நின்று கொண்டு வீணை வாசித்தபடி அரங்கனின் நாமங்களை பாடி வந்தார். அந்த நாமங்களின் சுவையிலே மெய்மறந்து போன திருப்பாணாழ்வார் தன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் மறந்துவிட்டார். அவரது மனம் முழுவதுமே அரங்கனின் எழிலிலும் அவனது குணங்களிலும் லயித்து விட்டது. அப்போது அரங்கனுக்கு கைங்கரியம் செய்து வந்த லோகசாரங்க முனிவர் என்ற பெரியவர் காவிரி ஆற்றில் பெருமாள் திருமஞ்சனத்துக்காக தண்ணீரை எடுப்பதற்காக வந்தார். கரையில் திருப்பாணாழ்வார் நின்று கொண்டு பாடிக்கொண்டிருப்பதைக் கண்ட லோகசாரங்க முனிவர் விலகு விலகு என்று சொல்லி பார்த்தார். ஆனால் தன்னையும் மறந்து உலகையும் மறந்து நாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபட்டிருக்கும் திருப்பாணாழ்வாரின் காதுகளில் இவரது குரல் விழுமா? விழவே இல்லை. அதனால் கோபம் கொண்ட லோகசாரங்க முனிவர் ஒரு கல்லை எடுத்து திருப்பாணாழ்வார் மேல் வீசினார். அது அவரது நெற்றியில் பட்டு ரத்தம் வரத் தொடங்கியது. அப்போது சுய நினைவுக்கு திரும்பிய திருப்பாணாழ்வார் எதிரே லோகசாரங்கர் நிற்பதை பார்த்தார். சுவாமி, அடியேன் வழியில் நின்று அபச்சாரப்பட்டு விட்டேன், அடியேனை மன்னித்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்துவிட்டு விலகி சென்றார். அதன் பின் காவிரியில் இருந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு அரங்கனிடம் சென்றார் லோகசாரங்க முனிவர். அங்கே அரங்கனது நெற்றியில் இருந்து ரத்தம் பெருக்கெடுத்து வழிந்து கொண்டிருந்தது. இறைவா, என்ன இது விளையாட்டு? உன் நெற்றியிலிருந்து ரத்தம் வருகிறதே, ஏன் என்று கதறினார் லோகசாரங்கர். அப்போது அரங்கன், நீதானே என்னை கல்லால் அடித்தாய், நீ அடித்த அடியால் தான் ரத்தம் வருகிறது, அடித்துவிட்டு ஒன்றும் தெரியாதவன் போல் பேசுகிறாயே என்று லோகசாரங்க முனிவரை பார்த்து கேட்டார். லோகசாரங்கருக்கு விஷயம் புரிந்துவிட்டது. திருப்பாணாழ்வாரின் நெற்றியில் எந்த இடத்திலிருந்து ரத்தம் வந்ததோ அரங்கனின் நெற்றியிலும் அதே இடத்திலிருந்து ரத்தம் வருவதை அவர் கவனித்தார். அரங்கன், லோகசாரங்கரே, திருப்பாணாழ்வாரை எனது திருமேனியாகவே கருதுகிறேன். அவரை நீங்கள் அடித்தால் அது என்னை அடித்ததற்கு சமம். அவர் நெற்றியில் ரத்தம் வந்தால் எனக்கும் ரத்தம் வரும். என் பக்தனுக்கு வலித்தால் எனக்கும் வலிக்கும். நீர் செய்த தவறுக்கு பிராயச்சித்தமாக திருப்பாணாழ்வாரை உங்கள் தோள்களில் சுமந்தபடி என் திருக்கோவிலுக்கு அழைத்து வாரும். அவருக்கு நீர் கௌரவம் செய்தால் என்னை கௌரவித்ததாகவே நான் அதை கருதுவேன் என்று கூறினார். லோகசாரங்கரும் அவ்வாறே அழைத்து வர அரங்கனின் அழகை கண்டு களித்து பாசுரம் பாடி அரங்கன் திருவடிகளே நித்திய கைங்கரியத்தை அடைந்தார் திருப்பாணாழ்வார். இறைவன் இன்ப துன்பங்களுக்கு அப்பாற்பட்டவன் என்பதில் எள்ளளவும் ஐயம் இல்லை. ஆனால் அதே இறைவன் தன் கருணையால் தன் அடியார்களுக்கு வரும் சுகதுக்கங்களை தனக்கே ஏற்பட்ட சுகதுக்கங்களாக கருதுகிறான். திருப்பாணாழ்வார் கௌரவிக்கப்பட்டால் அது தனக்கே செய்யப்பட்ட கௌரவமாக கருதுகிறார் அரங்கன். அந்த பக்தருக்கு வலித்தால் அதற்காகவே அரங்கன் வருந்துகிறார். இது இந்த இறைவனுடைய கருணைக்கான அடையாளமே அன்றி இதை இறைவனுக்கு ஏற்பட்ட குறையாக நாம் கருதக்கூடாது. இப்படி அடியார்களுக்கு ஏற்படும் சுகதுக்கங்களை தனக்கு ஏற்படும் சுகதுக்கங்களாக கருதி அதற்கேற்றபடி மகிழ்ச்சி, துயரம் உள்ளிட்ட மாறுதல்களை அடைகிறார் திருமால். இவ்வாறு மாறுதல் அடைவதால் திருமால் விகர்த்தா என்று அழைக்கப்படுகிறார். விகர்த்தா என்றால் மாறுதல் அடைபவர் என்று பொருள். அதுவே சகஸ்ரநாமத்தின் 383வது திருநாமம். இயற்கையில் இறைவனுக்கு மாறுதல்கள் இல்லைத்தான். ஆனால் அவனது கருணையால் அடியார்களுடைய இன்ப துன்பங்களை தனக்கு
நேர்ந்தவையாக கருதி அதற்கேற்றபடி மாறுதல் அடைகிறான் இறைவன். ஒருவேளை பக்தர்கள் இன்பப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் எந்த மாறுதலும் இல்லாமல் இறைவன் அப்படியே இருந்துவிட்டால் இறைவனுக்கு கருணை இல்லை என்ற தோஷம் அப்போது வந்துவிடும். அவ்வாறில்லாமல் தன் கருணையால் அடியார்களுக்கு வரும் இன்பத் துன்பங்களை தனக்கு வந்ததாக இறைவன் ஏற்பதாலேயே அவனது குணங்கள் முழுமை பெறுகின்றன என்று விளக்க உரையில் பராசர பட்டர் விளக்கியுள்ளார். விகர்த்ரே நமக என தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் வாழ்வில் எந்நாளும் இன்பம் பொங்கும்படி திருமால் அருள் புரிவார். நாராயண நாராயண.